ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபீஷியல் லாங்குவேஜுங்கிறது அகெயின் மூணாக பிரிக்கலாத சென்ட்ரல் டிரான்ஸ்லேஷன் பீரோ, சென்ட்ரல் ஹிந்தி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், டைரக்ட் ஆஃப் சென்சஸ் ஆப்ரேஷன். இந்த மூணும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபீஷியல் லாங்குவேஜ் கீழே வரக்கூடியது. நெக்ஸ்ட் பார்க்குறது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்க்குறது இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு கேபினட் மினிஸ்ட்ரி சேர்ந்தது. இதில் எதை டீல் பண்ணுறாங்க அப்படின்னா லீகல் அஃபேர்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ், அதை டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் வழியாக அதை மேனேஜ் பண்ணுறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை லெஜிஸ்லேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் வழியாக பார்த்துக்கிறாங்க. அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸுங்கிறத பார்த்துக்குது. அப்போ லீகல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேரியஸ் மினிஸ்ட்ரிஸுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியது. லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான லாஸை, பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாஸை டிராஃப்ட் பண்ணக்கூடிய பொறுப்பில் இருக்குது. அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியதாக அமைகிறது. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் இஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய சிபி. இந்த சிபி அப்படிங்கிறது எதுக்காக அல்லது இது என்ன அப்படின்னு கேட்டால் இது ஒரு ரெகுலேட்டரி பாடி. இது செக்யூரிட்டிஸோட மார்க்கெட்டை டீல் பண்ணுறது மட்டுமே இதனுடைய இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய ஷேர்ஸை, செக்யூரிட்டிஸை அதோட எக்ஸ்சேஞ்சை பாதுகாக்கிறது, அதனுடைய சட்டத்திட்டங்களை நிர்வகிக்கிறது. இதுதான் அதனுடைய முக்கியமான வேலையாக இருக்குது. இது யாரோட ஓனர்ஷிப் கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஓட அண்டர்டேக்கிங், அதோட ஓனர்ஷிப்பில் இருக்குது. 12th April 1988 எக்ஸிக்யூட்டிவ் ஆச்சு. இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக அதனை கொண்டு வந்தாங்க. அதுக்கு சட்டப்படி அதுக்குரிய பவர்ஸ் எப்போ கொடுத்தாங்கன்னா 30th January 1992 இதுக்குன்னு ஒரு தனி சட்டம் சிபி ஆக்ட் 1992 உருவாக்கப்பட்டு அதுக்கு ஒரு தனியான ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாச்சுட்டரி பவர் சட்டத்தின்படி அதுக்கு ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டு அதுக்கு ஒரு தனிப்பட்ட உரிமம் வழங்கப்பட்டு அவங்களே அவங்களுடைய விதிகளை பார்த்துக்கிற மாதிரி அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஆர்பிஐன்னு சொல்லப்படக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவினுடைய சென்ட்ரல் பேங்க். இது மற்ற பேங்க்குகளை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிள் பாடியாக விளங்கக்கூடியது. இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தையே நிர்வகிக்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடியது ஆர்பிஐ. இது யாரோட தலைமையின் கீழே அல்லது யாருடைய உரிமையின் கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய ஓனர்ஷிப் கீழே வரக்கூடியது. இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு சொன்னால் மணி, இந்தியன் கரன்சியை கண்ட்ரோல் பண்ணுறதும், இஷ்யூ பண்ணுறதும், அதை மெயின்டைன் பண்ணுறதும், அதை கரெக்டாக சப்ளை பண்ணுறதும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி இந்த நாட்டினுடைய மெயின் பேமெண்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அந்த ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் நாட்டினுடைய செலவுகள் அதை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிர்வாகமாகவும் இது அமையப்படுது. நெக்ஸ்ட் பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன். அதோடது ஆர்பிஐயோடது. அது வழியாக தான் இந்தியன் கரன்சி அப்படிங்கிறது
பிரிண்ட் பண்ணப்படுது. மின்ட்டிங்னு சொல்லுவோம் இந்தியன் கரன்சியை. அது பிரிண்ட் பண்ணவும் மின்ட் பண்ணவும் இதுக்கு தான் பொறுப்பு இருக்குது. இந்தியன் கரன்சி நோட்ஸ் ஐஎன்ஆர் அப்படிங்கிறது அதுக்கு 2 கரன்சி பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது. ஒன்று நாசிக் வெஸ்டர்ன் இந்தியாவில், ஒன்று தேவாஸ் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆர்பிஐ அப்படிங்கிறது நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு நிர்வாகத்தை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. அது ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன். எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா இந்தியாவினுடைய பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் அப்படிங்கிறதும் ஆர்பிஐயால் எஸ்டாப்ளிஷ் ஆகப்பட்டது. இதுவும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன் தான். இது இன்சூரன்ஸ் டெபாசிட்ஸுக்கும் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ்க்கு மற்ற பேங்க்குக்கும் கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ், அதை பாதுகாக்கக்கூடிய இன்சூரன்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பாளராக ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்ட்சி போர்ட் ஆஃப் இந்தியா, ஐபிபிஐன்னு சொல்கிறோம். இது இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடியதும் அதை பார்த்து கொள்ளக்கூடியதுமாக அமைகிறது. இதில் இன்சால்வென்சி ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சிஸ், இன்சால்வென்சி ப்ரொஃபஷ்னல் ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டிஸ் இந்தியான்னு பார்க்கக்கூடிய இந்த இதையெல்லாம் சட்டத்தையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக இந்த ஐபிபிஐ திகழ்து. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு 1 அக்டோபர் 2016. இதுக்குரிய ஸ்டாச்சுட்டரி பவர்ஸ் எப்போ கொடுத்தாங்கன்னா 5 மே 2016 கொடுத்தாங்க. லோக்சபாவில் இதுக்குரிய சட்டத்திட்டங்கள் இயக்கப்பட்டு இதுக்கு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்ட்சி கோட் கொண்டு அதுக்குரிய பவரை, சட்டத்தின்படி அதுக்குரிய பவரை அப்போ தான் கொடுத்தாங்க. இது எதை எல்லாம் கவர் பண்ணுதுன்னா, ஒரு இண்டிவிஜுவல் இன்சால்வென்சி ஆகணுன்னாலோ, ஒரு நிறுவனம் கம்பெனி இன்சால்வென்சி டிக்ளேர் ஆகணுன்னாலோ, ஒரு லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இன்சால்வென்சி கொடுக்கணுன்னாலோ, இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபர்மே இன்சால்வெண்ட் ஆகினாலும் அதை பார்த்துக்கொள்ளக்கூடியதெல்லாம் இந்த ஐபிபிஐயோட பொறுப்பு. இந்த நியூ கோட் இமீடியட்டாக அந்த ரெசல்யூஷன் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ட் அசெட் அந்த கண்ட்ரியை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்குது. ப்ராசஸ் ஆஃப் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்ட்சி ப்ரொசீடிங்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறதும் இதனுடைய வேலையாக தான் இருக்குது. அதே மாதிரி இதில் 2 ட்ரிபியூனல் இருக்குது. ஒன்று என்சிஎல்டி, நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல், இன்னொன்று டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல். இது 2ம் சேர்ந்து இதனோட கேஸஸை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம். ஒரு 2 சிட்டிசனுக்குள்ள அல்லது அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கும் ஒரு பிரச்சனைகள், ஒரு டிஸ்பியூட் வந்ததுன்னா அதை ஜுடிஷியரி தான் நிர்வகிக்கணும், அந்த டிஸ்பியூட்டை தீர்த்து வைக்கணும். அப்போ இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரிக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரெகுலேஷன் அண்ட் ஆஃப் தி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி ஆக்ட் அண்ட் கோடு. கொண்டு வரப்பட்ட சட்டத்தின்படி, சட்டத்துக்கு உட்பட்ட அந்த சட்டங்களை உருவாக்குறதும், அந்த உருவாக்கின சட்டத்தை விரிவாக்கி அதை சொல்கிறதும், அதை பார்த்து கொள்ளக்கூடியதும், ரெகுலேட் பண்ணுறதும் இதனுடைய கடமையாக இருக்குது. அடுத்தது டிஸ்பியூட் ரெசல்யூஷன், பிரச்சனைகள் வரும்போது அதை சால்வ் பண்ணுறதும், ப்ரொமோஷன் ஆஃப் ஃபேர்னஸ் அமங் த சிட்டிசன்ஸ் ஆஃப் த லேண்ட். இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரஜைகளுடைய நலன் அதை பாதுகாக்கக்கூடியது இதனுடைய பணியாக இருக்குது. இந்த கோர்ட் ஹையராக்கி அப்படின்னு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு தான் டாப் மோஸ்ட் கோர்ட். அதுக்கு கீழே ஹைகோர்ட்டு, அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வருது. அப்போ ஹைகோர்ட்டுடைய டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டை பைண்ட் பண்ணும். அதர் ஸ்டேட்டுக்கும் ஒரு இது கொடுக்கலாமே ஒழிய இதோட டெசிஷன் அதுக்கு போகாது. அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் எல்லா ஹைகோர்ட்டையுமே பைண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஆர்டிக்கிள் 141 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் தான் ஃபைனல் டெசிஷன், அதோட வேர்ட்ஸ் தான் ஃபைனல் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ஜுடிஷியரியுடைய சென்ட்ரல் பாடி அல்லது டாப் மோஸ்ட் பாடி. இது 26 ஜான்வரி 1950 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு.
சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. இவர் அப்பாயின்மெண்ட் வந்து ஆர்டிகல் 126 வழியாக நிர்வகிக்கப்படுது. பிரின்சிபல் பெஞ்ச் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வந்து 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்போ அந்த நம்பரை வந்து 34க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவையும் சேர்த்து, ஏன்னா இதோட கேசஸ் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகி ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆனதுனால இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிக்கிள் 32 வழியாக அவர் ரிட் பெட்டிஷன் போட்டு அவருக்கு உரிய ரிலீஃபை வாங்கி கொள்ள முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹைகோர்ட். ஹைகோர்ட்டுங்கிறது ஒரு ஸ்டேட்லேயோ ஒரு யூனியன் டெரிட்டரியோ அதை நிர்வகிக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் கோர்ட் வந்து ஹைகோர்ட். அப்போ ஆர்டிக்கிள் 214 அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஒவ்வொரு ஹைகோர்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கணுங்கிறத டீல் பண்ணுது. அப்போ ஹைகோர்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அதே நேரத்தில் சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்குது. ஆர்டிக்கிள் 227 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு ஹைகோர்ட்டோட சூப்பர்வைசரி பவரை கொஞ்சம் லிமிட் பண்ண இருந்தாலும் இந்தியாவில் 25 ஹைகோர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு யூனிட்டரி டெரிட்டரிக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு ஒன்று இருக்குது. அப்போது 6 ஸ்டேட்ஸுக்கு ஒரு சிங்கிள் ஹைகோர்ட் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் இந்த இடத்துல அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு, அவருடைய டிஸ்பியூட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு ஆர்டிக்கிள் 2 to 6 படி அவருக்கு வேண்டிய ஒரு நியாயத்தை இங்கே ஹைகோர்ட்டில் கேட்டுக்க முடியும். ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் இன் இந்தியா வந்து கல்கட்டாவில் இருக்கக்கூடியது தான். அது 1862 2 ஜூலை 1862 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஹைகோர்ட்டுக்கு கீழே வரக்கூடியது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருப்பார். அது வந்து சிவில் லா அங்கே வந்து பாதுகாக்கப்படுது. அப்போ கான்ட்ராக்சுவல் டிஸ்பியூட்டு இல்லை ஒரு டேமேஜுக்குரிய கிளைமு இதெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போக முடியும். அப்போ இந்த கோர்ட் ஆஃப் செஷன் வந்து கிரிமினல் மேட்டர்ஸையும் டீல் பண்ணுது. இங்கே சிவில் ஜட்ஜ் இருப்பார். இதில் வந்து சூட்ஸு வந்து 2 கோடியை தாண்டாமல் இருக்கிற சூட்ஸை இங்கே பார்க்க முடியும். ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோன்னா கண்ட்ரோல் பண்ணுற பவர்னு பார்க்குறோம். அப்போ ஒரு கோர்ட்டுக்கு டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஏரியாவை பொறுத்து அந்த ஒரு ஸ்டேட்டுடைய அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய ஏரியா எது வரைக்கும் இருக்கோ அதனுக்குள்ளே மட்டும்தான் இதனுடைய தீர்ப்பு செல்லுபடியாகும். அப்போ கேசஸ்ங்கிறது லோக்கல் லிமிட்டுக்குள்ளே இருக்காங்கிறத பார்த்து தான் டீல் பண்ண முடியும். அந்த யார் அதை டிஸ்பியூட்டுக்காக பார்ட்டிஸோ அவங்க அதுக்குள்ளே அந்த ஏரியா இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருந்தால் மட்டும்தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அந்த கேசஸ் பார்க்கப்படும். நெக்ஸ்ட் வந்து மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸ். மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸுங்கிறது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடியது. ஹைகோர்ட்டுடைய கன்சல்டேஷன் படி எந்த ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பாப்புலேஷன் 10 லட்சத்துக்கு மேலேயோ ஒரு 10 லட்சமோ இருந்தால் அங்கே மெட்ரோபாலிட்டன் கோர்ட் வந்து செயல்படும். அப்போ சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு நியமிக்கப்படுவார். அவர் வந்து சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருப்பார். மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அங்கே பவர் இருக்குது. அவங்க 2 பேர் தான் அங்கே வந்து கோர்ட் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க நிர்வாகத்தின் கீழே அந்த மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸ் ஒர்க் பண்ணுங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து இந்த ஃபஸ்ட் லெசனில் யூனிட் 1 எண்டு நம்ம வந்திருக்கோம்.